ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பின்னால் இளவரசர் என்ற பத்திரிகையில் ஃபோட்டோ போட்டிருந்தான். இளவரசர் தண்ணி இல்லாத ஏரியிலே அவருக்கு சாவறதுக்கு இடம் வந்துட்டு சாவறதுக்காக வந்தார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். சாவறதுக்கு அங்கே எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தா அவருக்கும் தெரியாது. பாதுகாப்பு எல்லாம் இருந்துச்சு. அடுத்து பிரதமராக ஆவதற்கு அனைத்து சாதக சூழ்நிலைகளும் இருந்தன. அப்பேற்றப்பட்ட மனிதருக்கு நல்ல இடத்தில் சாவில்லை. ஒமாத்ததை நப்சும் ஐயாவும் தமோத், எந்த நஷ்டக்கும் தெரியாது, எந்த பூமியில் அவன் சாவான். இதெல்லாம் குரானில் எல்லாம் சொல்லியிருக்கானே, கதையா இது? நடக்காத ஒன்றா? நடந்து கொண்டிருப்பதை 1000 முறை நாம் கேட்டிருக்கிறோம். சீக்கிரமாக வரும். அது அவருடைய வாழ்க்கை நினைச்சு நம்ம வாழ்க்கை நடக்காதுன்னு சொல்றதுக்கு என்ன கேரண்டி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடந்து விட்டால் இப்போ நாம் எப்படி இறந்து போனோம்? அப்படியா? ஆஹா, ராஜீவ்காந்தி அங்கேயா இறந்து போனார். சில நாள் பேசுவதும் இப்போ நினச்சிக்கிட்டா உட்காந்துருக்கோம். சோனியா காந்தி நினைக்கிறேன், பொஞ்சாதி நினைக்கிறேன், பிள்ளைய நினைக்கிறேன். குடும்பமே இந்திய நாட்டுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது என்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். காப்பாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய அந்தஸ்து உண்டவருடைய மரணத்திற்கு கூட இறப்பிற்கான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமை கொடுக்கப்படவில்லை. ஐயாவின் தமோத். யோசிச்சு பாருங்க. சிதவிகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப மேலோட்டமான முறையில் நம்முடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ரெகுலர் மனிதன்னா இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் வாழ்வான், மேலே போவான், கீழே வர, சோகம் வரும், துக்கம் வரும். இன்னும் எல்லா ஹயாத்துன துன்யா. இதெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையின் இயல்பு நிலைகள். இன்னிய இல்லா ஹயாத்துன நமூத்துவ நஹ்யா, சாவவும் செய்கிறோம் வாழவும் செய்கிறோம் என்று கூறுவார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். இது பேச்சுக்காக சொல்லப்பட்ட உள்ள விஷயம் அல்ல, உள்ளால் உள்ளபடி. இதுதான் அசல் விஷயம்.